அப்பாவும் மகனும் பிரியாம இருந்தா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணை முதலமைச்சர் பதவி பெற்றிருக்கு. இப்போ எப்படி சமாதானமாங்க? யார் இணைச்சு வச்சா, யார் மீடியேஷன்? ஸ்ரீகாந்தி மேடம் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற கட்சி தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி இப்ப சாரசாரியா போயிட்டு இருக்கிறாங்க. அது தடுக்கிறதுக்காக நானும் விஜயும் மாண்புமிகு முதலமைச்சர்களும் ரொம்ப நெருக்கத்தை கடைபிடிக்கிறோம்னு சொல்லி தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக எங்கள் தரப்பிலிருந்து நடத்தப்படுகிற நாடகம். நான் இன்னைக்கு என்னை அழைத்தவர்களோடு போயிருந்தா இந்த தேர்தலிலே நான் வெற்றி பெற்று எம்எல்ஏ மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த பதவிக்கும் போயிருக்கலாம். யார் அழைச்சிட்டாங்க? தாவேக்காவா? பாமகல இருந்தா பெரிய எதிர்காலம் இருக்காது அப்படின்ற குரல்கள் வந்திருக்கு அப்படின்றத நீங்க மறுக்கல? நான் மறுக்கல. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளோட இணைந்திருப்பவர் பாமகவின் முன்னாள் எம்எல்ஏ அருள் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, தேர்தலுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துருச்சு. ஸோ அந்த மாற்றங்களில் ஒரு முக்கியமான மாற்றம் அப்படின்னா ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்திச்சு மீண்டும் இணைஞ்சிட்டாங்க. ஸோ இது உங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கு, வருத்தமும் இருக்குன்ற மாதிரி தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, மகிழ்ச்சி வருத்தங்கிறதெல்லாம் இல்லைங்க. தனிப்பட்ட அருளுக்கான மகிழ்ச்சியோ வருத்தமோ இதுல எதுவுமே கிடையாது. என்னன்னா, இவங்க பிரியாம இருந்திருக்கணும். அப்பாவும் மகனும் பிரியாம இருந்திருந்தா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி துணை முதலமைச்சர் பதவி பெற்றிருக்கும், கட்சிக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கும். அது மட்டும் இல்லாம எத்தனையோ பாட்டாளி தொண்டர்களுக்கு வருகிற உள்ளாட்சி தேர்தலிலே பிரதித்துவம் கிடைத்திருக்கும். இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களோ, சண்டை போடுற மாதிரி நடந்துக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியல. அதனால அந்த சுழல்ல சிக்கி எங்களை மாதிரியான உண்மையான விசுவாசிகள் பாதிக்கப்பட்டோம். அவங்க ரெண்டு பேரும் அந்த சண்டை வெறுமன குடும்ப சண்டை அப்படியே கட்சியில மாறிடுச்சா, இல்ல உண்மைக்கு கட்சியில யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற அந்த முரண்பாடுனால வந்த சண்டைன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியலமா. சண்டைங்கிறது கொள்கை ரீதியான சண்டை இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. ஓகே, கொள்கை ரீதியான சண்டை கிடையாது. இது வேற என்ன சண்டைங்கிறது தெரியல. அது நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப எப்படி சமாதானமாங்க? யார் இணைச்சு வச்சா, யார் மீடியேஷன் பண்ணா? ஏன்னா இயல்பா என்ன ஆகும்னா, ஏதாவது தகவல் வரும், இவங்க ரெண்டு பேரும் சேர போறாங்க அப்படின்னா ஊடகங்களுக்கு ஏதாவது தகவலும். இதனால திடீர்னு ஒரு சந்திப்பு, ஒரு 13-15 நாளா ஒரு ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. யாருக்கும் தெரியாம பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதுல பல்வேறு விஷயங்கள்லாம் பேசப்பட்டதாக இப்ப சொல்றாங்க. கூட இருந்து மீடியேட் பண்ணவங்களாம் சொல்றாங்க. மற்றபடி அதுல என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல. அந்த 15 நாள்லாம் உங்களுக்கு எந்த தகவலுமே வரல? அவங்க இந்த மாதிரி இலைமறைவு காய்மறைவா தெரியும். ஓகே, ஒன்றும் அது உறுதிப்படுத்தி தெரியாது. நீங்க அந்த நேரத்துல எதுவும் ராமதாஸ் அவர்களையோ இல்ல அவர் கூட இருக்கிற ஆட்கள் யாரையுமே தொடர்பு கொண்டு கேட்கலையா? அப்ப எதுவும் என்ன நடக்குது, என்ன நம்ம இல்ல தொடர்பு கொண்டு கேட்கல, கேட்டாலும் அது நாகரீகமா இருக்காதுல்ல. ஏன்னா எங்களுடைய ஆசை அதுதான், இணையங்கிறது ஆசை. அது ஒரு முறையா ஒரு இணைப்பு பண்ணியிருந்தா ரெண்டு பேரும் நல்லா இருந்திருக்கும். அவங்க என்ன நினைச்சு பண்ணாலும் தெரியல. முறையா இல்லாம எதுவும் இல்லையா? அவங்க பாட்டுக்கு இயல்பா போய் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. ஐயாவு கூட வந்தோம். இவர் கண்ணீரை நான் யாரு கூட இருந்தேன்? நான் அன்புமணி அவர்கள் கூட தான் இருந்தேன். நான் அன்புமணி அவர்கள் கூட உடனோட ஒரு சாரதியாக கூடவே பயணித்தேன். அப்படி பயணித்தவனை ஒரு நாள் நேராக போய் பார்க்குறேன். இவர் குமுறி அழுகுறாரு, கட்டி பிடிச்சி அழுகுறாரு. ஐயா, அந்த கண்ணீர் தான் என்னை மாத்துச்சு. உங்களுக்கு பொதுக்குழு நடந்துச்சு, மைக்கு தூக்கி போட்ட பொதுக்குழு. அந்த பொதுக்குழுல கூட நான் அன்புமணிகள் கூட தான் இருந்தேன். அவரை கூட்டிகிட்டு தான் நான் போனேன். அன்னைக்கு இரவு தான், அன்னைக்கு மாலை தான் என்னை கூப்பிட்றேன். நீ எப்படி பண்ணிட்டேடாங்கிறாரு. நான் அன்னைக்கு போய் பார்க்குறேன், குமுறி அழுகுறாரு. இப்போ நீங்க கைவிட்டதா ஏன் நினைக்கிறீங்க? இப்ப சந்திச்சிருக்காங்கன்னா அடுத்து பேசுவாங்க. நான் கேட்குறேன், ஒரு வாரம் ஆச்சு. அந்த ஒரு வாரத்துல எல்லா மாவட்டத்துக்கும் மாவட்ட தலைவர் செயலர் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு கேட்குறாங்க, நம்ம நிலைமை என்ன அப்படிங்கிறாங்க. அன்புமணி தரப்புல இருக்கிறவங்களும் இன்னைக்கு கூட எடப்பாடியில் என்ன முன்னாள் சேர்மன், என் கட்சி மாவட்ட தலைவர், அவர் ஒரு துக்ககாரியத்துக்கு போயிருக்காரு. அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்களாம், யோ உங்களெல்லாம் நாங்கள் சேர்த்திக்க மாட்டேயா தப்பா கொண்டுறோன்னு சேர்மனை. அப்படி இது எதுக்காகனா, இது உள்ளபடியே நாம என்ன தவறு செஞ்சோம், நாங்கள் என்ன தவறு செஞ்சோம், அவர்களுக்குள்ள இருந்த பிரிவு, அந்த பிரிவு கொள்கை ரீதியான பிரிவா வேற ஏதாச்சும் சம்பந்தமான பிரிவா எங்களுக்கு தெரியாது. ஐயா என்ற தலைவர் கண்ணீர் விடுறாருன்னு சொல்லி அவர் போயிட்டு வந்தோம். நீங்க சேர்ந்துட்டீங்க, எங்களுக்கு வழிகாட்டணுமா இல்லையா? அதான் எல்லாம் கேட்கறாங்க. ஏன் நம்ம பொறுத்திருக்கலாம்? இப்பதான் சந்திச்சுக்கிறாங்க, அடுத்து சொல்லுவாங்க. இப்ப நீங்க குறிப்பிட்டதுமே கூட அவர் ஒரு
கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தலைவரா இருந்திருக்கிறாரு. அன்புமணி அவர்களும் வந்து இல்ல ராமதாஸ் அவர்களும் வந்து உங்களை கைவிடுறதா இன்னும் எதுவும் சொல்லல, அது மாதிரி உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கல. நம்ம ஏன் நாங்க அவசரப்படணும் வந்து என்ன, அப்படிங்கிற நான் அவசரமெல்லாம் பண்ணலையே. ஆ. நான் அவசரப்பட்டு வேற கட்சிக்கே போயிட்டேன். இல்ல இல்ல அவசரப்பட்டு வேற கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டேன். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தவறான செய்தி. வருகிற செய்தியெல்லாம் தவறான, முற்றிலும் தவறானது. வருகிற என்னன்னா, பொறுப்பாளர்கள் தொலைபேசியில என்னை சந்தித்து பேசுகிறார்கள். ம். நேரிலே சந்தித்து அவருடைய எண்ண குமுறல்களை கொட்டுகிறார்கள். அதான் செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப இந்த இடையில எங்களுடைய கட்சியுடைய முன்னாள் தலைவர் பேராசிரியர் தீரன் அவர் வந்து போய் ஐயாவை சந்திச்சு, ஐயா இந்த மாதிரியான ஒரு சூழல், இந்த மாதிரிலாம் கட்சிக்காரெல்லாம் கேட்குறாங்க, என்ன பண்ணலான்னு கேட்குறாங்கிறதுக்காக தைலாபுரம் தோட்டம் போறாரு. போனவர் 2 மணி நேரம் காத்திருக்கிறாரு. ம். அவர் ஐயாவை சந்திக்க மறுத்துட்டார். ஓகே. சந்திக்க மறுத்துட்டார். இது வந்து அவரு வந்து சொல்றாரு, நான் போனோம்பா 2 மணி நேரம் உட்காந்துருந்தேன், சந்திக்க மறுத்துட்டாருப்பா அப்படின்ட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இப்ப அதனால நீங்களும் எதுவும் தொடர்பு கொண்டதா நான் ஃபோன் சந்திக்கிற பண்ணேன். முயற்சியோ? ஃபோன் பண்ண யாரும் எடுக்கிறது இல்லை. அன்புமணி தரப்பு அவர்களை தொடர்பு கொண்டீங்களா? அது எப்படி நான் தொடர்பு கொள்ள இல்ல முடியும்? அதான் இப்ப இணைஞ்சிட்டாங்கல்ல. இல்லைங்க, நமக்கு அது எப்படி? அன்புமணி அவர்கள் நமக்கு விரோதி எதுவும் கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஆ. ஒரு அறிக்கை 2 அறிக்கையா ம். ஐயா அவர்கள் எழுதி அனுப்புவார் எனக்கு வாட்ஸ்அப்ல. பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்துல அதுல ஒரு 25% படிப்பேன். ம், ம். அதுவே ஒரு ஊண்டிங்கா இருக்கும், ஊண்டிங்கா இருந்திருக்கும். நான் அப்படி போனேன்னு வச்சுக்கோங்க, அது நாகரிகமா இருக்குமா, மரியாதை இருக்குமா? ஐயா தானே, ஐயாவை நம்பி வந்தோம், ஐயா தானே என்னை சேர்த்து விடணும். நீங்களே சொன்னீங்க இது கொள்கை முரண் சண்டை அப்படிலாம் இல்ல, ஒரு சாதாரண சண்டை. அப்ப இயல்பு போய் சரி, சேர்றது அதுல இயல்பான பிரச்சனை சண்டைன்னுங்க. நான் கேட்குறேன், இவருக்காக தானே நான் பேட்டி கொடுத்தோம், ம். இவருக்காக தானே கசாமசான்னு எனக்கு எழுதி கொடுத்தலாம். நான் படித்தோம். போய் இது பக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர்ஸில் போய் பெட்டிஷன் கொடுனாரு. தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பா இவர் தானே கோர்ட்டில் கேஸ் போட்டார், ஐயா தானே போட்டார். இதெல்லாம் எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒரு முடிவு பண்ணியம்பா. நீங்களாம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லிருக்கீங்க, சின்னர் கூட சேரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சேர்றம்பான்னு சொல்லியிருந்தா எப்படி தூக்கி கொண்டாட முடியும்? சரி, இப்போ ஒருவேளை வந்து இப்ப அடுத்து வர இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து எப்ப நம்ம சின்னவரோட சேர்ந்துட்டோம் அப்படின்னு உங்களெல்லாம் அழைச்சு பேசுறாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்னு இருக்கீங்க? பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும். அது நீங்க மகிழ்ச்சி தருது ஏத்துக்கலாம்னா அதுல உங்களுக்கு என்ன செய்யுது? தயக்கம் காலம் தான் இருக்கா? பதில் சொல்லும். இது மேலே எப்படின்னாங்க, ம். நம்ம வந்து எனக்கு வந்து பாட்டாளி முகர்ஜி தவிர வேறு எதுவுமே தெரியாது. நான் 12ஆம் படிக்கும்போது, 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என்ன வயசு, 18 வயசு, 17 வயசு. அந்த 17 வயசுல இந்த கட்சி வந்தேன். இன்னைக்கு என்னோட வயசு என்ன, 53 வயசு. இதுவரையிலே பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர எனக்கு எந்த கட்சியும் தெரியாது, என் குடும்பத்துக்கும் கட்சியும் தெரியாது. என்ன காரணம்னா, அப்பா அம்மா 2 பேரும் ஆசிரியர்கள், நிறைய நிலம் வச்சிருக்கிற, நிலப்பணம் வச்சிருந்த ஒரு விவசாயிங்க. அன்னைக்கு 10 ஏக்கர் வச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க, இருந்தாலும் ஆசிரியராகவும் இருந்தவங்க. நாங்கள் வந்து எனக்கு எங்கள் குடும்பத்துக்கும் எந்த கட்சியும் தெரியாது, எங்களுக்கும் எனக்கு கட்சியும் தெரியாது. ஒரே கட்சி ஐயான்னு தலைவர் பின்னாடி வந்தோம், பாட்டாளி மொழியை பயணித்தோம், அவர் காட்டின அன்புமணி பின்னாடி பயணித்தோம். இன்னைக்கு நாங்கள் நடுத்தரம் நிற்கிறோம். இல்ல நீங்க அந்த முன்முடிவுக்கு அதுக்குள்ள ஏன் வரீங்கன்னு தான் கேட்கறேன். அப்படிதான். உதாரணத்துக்கு நான் சொன்ன வர இருக்க நாட்டில் பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பாமக மேல எந்த அளவுக்கு நீங்க விசுவாசமா இருந்திருக்கிறேன் அப்படிலாம் சொல்றீங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது தயக்கம் இருக்குமா, நெருடல் இருக்குதான்னு கேட்கறேன். ஏன்னா நீங்க காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்ற பதில்னால எனக்கு அந்த ஒரு கேள்வி எழுது. என்ன நெருடல் இருக்கும்னு கேட்கறேன் நான். நேரடியெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆ. 10 நாளாக விட்டாங்க. இன்னொன்றுங்க, ம். இவர் 2 பேரும் இணையணும்னா எங்களையும் வச்சு அப்பா மகன் இணைவுங்கிறது மிக முக்கியமான நினைவு. ம். இது வந்து தந்தையும் மகனும் இணைவது என்பது எவ்வளோ ரொம்ப இது. இவங்க 2 பேரும் கொள்கை ரீதியா மோதின மாதிரி நம்பி ஐயாவை கண்ணாப்பண்ணான்னு திட்டினாங்க ஃபேஸ்புக்கில். ஆனால் அன்புமணி கூட இருக்கிறவங்க, அன்புமணியே ஆளுங்க கொலை செய்ய வந்தாங்க. அன்னைக்கு நான் தப்பித்து பிழைச்சேன். என்னோட வந்த காரு 10 கார் அடித்து ஒடுக்கப்பட்டது. அதில் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு மேலே அவன் செலவு பண்ணிருக்கான். நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த நிலையில் நான் வந்து எனக்கு முக்கியத்துவம் தராரு, சின்னவர் தராருன்னு சொல்லிட்டு நான் போய் சேர்ந்துட்டுன்னு வச்சுங்க, என்ன நம்பி அடி வாங்கினவன், என்ன நம்பி வந்தவன், அவன் நிலைமை. ஸோ அதான் இப்போ நான் எப்படி இப்படி புரிஞ்சுக்கலாம்னா அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதுல பிரச்சனை இல்லை. பட் ஆனா 2 தரப்பா கட்சி இருந்தனால இந்த தரப்பு ஆதரவாளிகளும் ஒரு வார்த்தை தகவல் சொல்லிட்டோ இல்ல பேசிட்டோ போய் சேர்ந்திருந்தா பேசவே தேவையில்லை, தகவல் சொல்லி ஏம்பா ம். நம்ம எல்லாம் இணைப்போம், உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்பா, ம். வாங்கடா, உருவாக்கணும் அவருதாங்க, ஐயா தாங்க, சொல்லுங்க, நாங்கள் வந்திருப்போம். பேசுறதுக்கு முன்னாடி வாங்கடான்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. பேசினதுக்கு அப்புறம் வாங்கடான்னு சொன்னா அதுல ஏதோ இல்லை, something. இப்போ வந்து அவர் பேசவே தயாரில்லை. நான் வந்து வற்புறுத்திட்டு இருக்கிறதுனால பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஐயா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா அவர் தரப்புல இருந்து இன்னும் ரெண்டு தரப்புலையும் அவர் பேசுறதுக்கான தயாரில்லை. ஸோ இப்போ இவங்க ஸ்ரீகாந்தி மேடம் அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு? ஏன்னா அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்களோட அவங்க தான் கூட இருந்தாங்க. அவங்க வந்து நீங்க அரசியல் அதை அவங்ககிட்ட தான் கேட்கணும்.
இப்ப அவங்க என்ன ரோல்ல இருக்காங்கன்னு அது தெரியல. தெரியல. அவங்க தான் நீங்க அவங்கள ஏதாவது நீங்க தொடர்பு கொள்ள முயற்சி? நீ அக்கா ஸ்ரீகாந்தி அவர்கள் தான் கேட்கு. ஓகே. இப்போ நீங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் அன்புமணி அவர்கள் மேல முன்னாடி வச்சிருந்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஏங்க நான் எந்த குற்றச்சாட்டமா Okay, வச்சிருந்தேன்? ராமதாஸ் நான் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு என்பது ஆ. எதுவுமே எனக்கு கிடையாது. ஓகே. நான் அவரு கூடவே கிடந்தவன், அவர் கூடவே போனவன். அவரு ஐயா எழுதி எனக்கு அனுப்புவாரு வாட்ஸ்அப்ல. அதெல்லாம் நேரம் வரும்போது உங்களுக்கு நான் வெளியிடுறேன். ம். எல்லாம் இதை சொல்லு இதை சொல்லு இதை சொல்லு இதை சொல்லும் பாரு. அதுல ரொம்ப சாஃப்டா இருக்கிற 10 எழுதி அனுப்புனாருன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கிற 2 படிப்பேன். சோ 8 நீங்களே விட்டுருவேன். வந்து டோன் டவுன் பண்ணி டைல்யூட் பண்ணி ஆமா. சொல்றீங்க அத. சோ அப்ப அந்த குற்றச்சாட்டு வந்து இப்போ என்னவா இருக்கு? என்னுடைய குற்றச்சாட்டு எதுவுமே இல்ல. இல்ல புரியுது. பட் இருந்தாலும் நீங்க உங்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னு கேக்குறேன். அந்த குற்றச்சாட்டுகள் முன்னாடி வச்சிருக்காரு, நீங்க வெளில சொல்லியிருந்தீங்க. அப்போ இப்போ நீங்க இப்போ இந்த சூழல்ல இருந்து அந்த குற்றச்சாட்டுகளை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன 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 நினைக்கிறீங்க நீங்க? அப்ப அந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு பாக்குறதா இல்ல? வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். என்ன காரணம்? இப்படி 2 பேரும் சேர்ந்து நம்மளை முட்டாளாக்கிட்டாங்கன்னு. சோ அந்த குற்றச்சாட்டை நம்ம உண்மைத்தன்மை இல்லைங்க, ஆராயாம பிளைண்டா 2 பேரும் இல்லம்மா, 2 பேரும் சேர்ந்து நம்மளை முட்டாளாக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். அதான் திரும்ப எனக்கு அந்த கேள்வி அங்கதான் வருது. ஏமாத்திட்டாங்க, நம்ம அவசரப்படுறோமா? அப்ப நான் இன்னைக்கு ம். என்னை அழைத்தவர்களோடு போயிருந்தா இந்த தேர்தலிலே நான் வெற்றி பெற்று எம்எல்ஏ மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த பதவிக்கும் போயிருக்கலாம். யார் அழைச்சாங்க? தாவேக்காவா? உங்க யுகத்துக்கு விட்டுறேன். ஓகே. நான் சொல்லியிருக்கேன். இல்ல அமைச்சர் பதவிக்கு இப்ப போயிருப்பீங்கன்னா ஆளும் தரப்பு தான் நான் எப்படின்னா அழைத்தார்கள். ம். அழைத்த பொழுது ஐயா மேல் இருந்த கண்மூடித்தனமான பாசம், விசுவாசம். ஆனா எனக்கு அப்ப தெரியல, தொண்டன் மட்டும்தான் தலைவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். தலைவர்களுக்கு தொண்டன் என்பவன் அவருக்கு கீழே இருக்கிற நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு உடலிலே உதிரக்கூடிய ஒட்டி தட்டிவிடக்கூடிய ஒரு குப்பைகள் அப்படின்னு. ஓகே. தொண்டன் வந்து தலைவருக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஆனா தலைவனுக்காக தொண்டன் உயிரை கொடுக்கணும். நான் உயிரை கொடுத்துருவேன். 18 முறை வழக்கை சந்தித்தேன், 18 முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறேன். மருத்துவர் ஐயா அவர்கள் கைது செய்யப்படும் பொழுது சேலத்தில் ஆக்ரோஷமாக ஒண்ணுமேல ஒரு போராட்டம் பண்ணி குண்டாசு இடத்துல வந்தான். 18 முறை ஜெயிலுக்கு போனான். எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வழக்குகளை பெற்றார்கள். இப்ப அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டையில் எத்தனை ஏங்க பாதிக்கப்பட்டவர்கள் யார் யாரு? கும்பகோணத்தில் மா.க. ஸ்டாலின், கரூரில் பாஸ்கர்னு ஒரு நம்ம கட்சியில் முக்கியமான பொறுப்பாளர், தருமபுரியில் சரவணன், இந்த மாதிரி எத்தனை, சேலத்தில் ரத்னம், அவரெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி எத்தனையோ பொறுப்பாளர்கள், எவ்வளவோ பேர் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க திறமைக்கு வேற கட்சியில் இருந்திருந்தா அவங்களாம் வேற வேற பெரிய பெரிய பதவிக்கு வந்திருப்பாங்க. ஓகே. பெரிய பெரிய பதவிக்கு வந்திருப்பாங்க. வாய்ப்புகள்லாம் போயிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தாவேக்கா மாதிரியான கட்சிகள் வந்து உங்களுக்கு அழைப்பு வந்தது தேர்தலுக்கு முன்னாடி, இருந்தாலும் வந்து ராமதாஸ் அவர்கள் மீது இருந்த விசுவாசம்னால நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க. ஸோ அந்த விசுவாசம் வந்து இப்போ வந்து எந்த பலனும் தராம நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் உங்ககிட்ட இருக்குது இல்லையா? நீங்க ஜி.கே. மணி அவர்கள்னா ஏதாவது தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? அவர் என்ன நிலைப்பாடுல இருக்கிறாரு? அது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க தான் அவரை தொடர்பு கொண்டு பேசல. அவருமே ஆக்சுவலி இப்போ வந்து கட்சி பொறுப்பாளர் யார்கிட்டையும் நான் தொடர்பு கொண்டு பேசுறதில்லை. அவங்க பேசினாலும் நான் பேசுறேன். ஓகே. இப்போ என் கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் யாருனாலும் நானா ஃபோன் போட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்கல. அவங்களா ஃபோன் பண்ணா என்ன பண்ணலான்னு கேட்டா நீயே சொல்லுப்பான்னு நான் கேட்டுருக்கேன். என்ன சொல்றாங்க? அவங்க பலது சொல்றாங்க. அதை அவங்கள வச்சுதான் முடிவு சொல்லுவோம். அப்போ முடிவை சொல்லுவோம் அப்படின்னா நீங்க இப்ப என்னுடைய ஆசை, நான் வந்து இந்த மாதிரியான என்னிடத்துல பேசுவேன், நான் இந்த மாதிரி பொது வழியிலே சொல்லுவதனால 10 பேர்த்துக்கு அன்புமணியோட இருந்து அழைப்பு வந்து பொறுப்பு கொடுத்தா அது சந்தோஷப்படுறேன். இதனால உழைச்ச உழைப்புக்கு அவங்கள கூப்பிட்டு ஏமாற்றக்கூடாது. சும்மா வாப்பா தம்பி அப்படி கட்டி பிடிச்சி சும்மா வழக்கம் போல சிரிச்சு கட்டி பிடிச்சி அவங்கள வீணடிக்கக்கூடாது. இணைச்சிக்கணும். அவங்களுக்கும் வேற எந்த கட்சியும் தெரியாது. அவளை இணைச்சு பொறுப்பு கொடுக்கணும். ஸோ இது ஒரு கோரிக்கையாவே நீங்க வெளிப்படையாவே வைக்கிறீங்க, அன்புமணி அவர்கள்ட்ட வைக்கிறீங்க நீங்க. ஆனா நீங்க பொய் சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போய் அவங்க வாழ்க்கையை வீணடிக்க கூடாது. பொறுப்பு கொடுக்கணும். அவங்க வச்சிருந்த பழைய பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன காரணம்? அவங்க யாருக்காக போனாங்க? உங்க அப்பா இந்த கட்சியோட நிறுவனம் இருந்தவர், உருவாக்குனவர். அவர் பின்னாடி போனதுனால தப்புன்னு நீங்க நினைக்கக்கூடாது. அதை மனசுல வச்சுட்டு பழி வாங்கக்கூடாது.
ஒருவேளை உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படலை, இல்ல அன்புமணி அவர்களோ ராமதாஸ் அவர்களோ அழைக்கல அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? எனக்கு என்னன்னா அரசியலே பிடிக்கலம்மா. சீரியஸா என்னன்னா, அரசியலுங்கிறது ஒரு தலைவன் நம்ம காப்பாற்றுவான், அப்படி காப்பாற்றுவாங்க. ஒரு தொண்டர்கள், நம்ம நம்பி இருக்கிற தொண்டர்களை நம்ம தலைவர் காப்பாற்றுவாருங்கிறதுக்காக தான் பொது வழியிலேயாகட்டும் தனி வழியாகட்டும் பல்வேறு விதமான கருத்துக்களை, மக்கள் கோரிக்கைகளை எடுத்து போராடுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். அப்படியே ஒரு தலைவனே கிள்ளுக்கறியாக நம்மளை கிள்ளி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கும்போது இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு வயசு 53 தான் ஆகுது. இன்னும் 25 வயசு அரசியல் பண்ணலாம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் இளைஞர்கள் நிறையா இருக்காங்க. அவங்களுடைய வற்புறுத்துக்கானாச்சும் ஏதோ ஒரு அரசியலில் ஈடுபடணுமோன்னு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். காலமும் இயற்கையும் இறைவனும் தான் அப்படி. தேர்தலுக்கு முன்பு அழைப்பு வந்ததுன்னு நீங்க அந்த டைரக்ஷன் நோக்கி ஏதாவது போவீங்களா, இல்ல உங்க மனதுல வேற ஏதாவது எண்ணம் இருக்குதா? நான் ஒரே வாரம் சொல்லிட்டேன். காலம், இயற்கை, இறைவன், இவங்க 3 பேர் தான் கையில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எந்த மனசுல எந்த ஓட்டமும் இல்லை. அது எதிர்காலம் பல ஓட்டங்கள் இருக்குது, பல சிந்தனைகள் இருக்குது. எப்படி ஓட்டம் இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்முடைய என் கூட இருக்கிற என்னுடைய உயிரை, என்னுடைய உயிருக்கு மேலான என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய கட்சி பொறுப்பாளர்கள் சொல்லுகிறத செவிமடுத்து கேட்கவே ஆள் இல்லை. நான் செவிமடுத்து கேட்டு அவங்களுக்கு ஆறுதலை கூறிட்டு இருக்கிறேன். அப்புறமேலாம் அவங்களுடைய எல்லாம் ஒட்டி உறவாடி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு, அவங்க விருப்பத்துக்கு என்னால் முடிஞ்சால் நானும் போவேன். இல்லைன்னா அவங்களுக்கு தேவையான முயற்சி செய்து அங்கங்கே ஃபிட் பண்ணி விட்டு நான் வேற மாதிரி கூட முடியும். பாமகவோட எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இந்த தேர்தலுக்கு அப்புறமா சிறிய கட்சிகளுடைய பங்களிப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பெரிய கட்சி வெர்சஸ் இன்னொரு பெரிய கட்சி அந்த டைரக்ஷன் ஓகே. ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, வன்னியர்கள் இனிமேலும் அரசியல் களத்துல எந்த தலைவரையும் நம்ப மாட்டாங்கன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. எதனால சொல்றீங்க அப்படி? அவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படின்னா இப்ப நடந்து கொண்டிருக்கிற நாடகங்கள், ராமசாமி படையாச்சியிலிருந்து இன்றைக்கு வரையிலே நடந்திருக்கிற அரசியல் நாடகங்களை சீர்தூக்கி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது வன்னியர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். ராமசாமி படையாச்சியார் காலத்திலிருந்து இந்த நாள் வரையிலே வன்னியர்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள். எப்படின்னா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவோம். ஒரு தலைவர், யாரோ ஒரு தலைவர் வச்சு XY டபால் அவங்க சுயநலத்துக்காக, அவங்க குடும்ப நலத்துக்காக அப்படியே கீழே தூக்கி போட்டு மேய்ச்சிக்கிறாங்க. இதுதான் வரலாறு. இதை நினைச்சுதான் அந்த பயம் எனக்கு வாய்க்கு. இப்போ அண்மையில சட்டப்பேரவையில முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அன்புமணி அவர்கள் அதை வரவேற்கிறாரு. ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது வந்து நாடகம். என்னன்னு சொல்றேன், யார் நாடகம் அது எனக்கு தெரியாது. நாடகம் எப்படின்னா, கடந்த சட்டமன்றத்திலையும் 16வது சட்டப்பேரவையிலையும் திமுகவை கண்டிச்சு நான் கடுமையாக ஃபைட் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், அங்கே வரலாறு எடுத்து பார்த்து தெரியும். மிக கடுமையாக ஜாதி வாரி கணக்கெடுக்கணும் பண்ணணும். அப்பவும் அவங்க சொன்னது மத்திய அரசு எடுக்கட்டும், அதுக்கு பின்னாடி நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க இயல்பாக சொன்னதை இவங்க கவர்னர் அவர்களை சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். இது எதுக்காகன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற கட்சி தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சரியாக போயிட்டு இருக்கிறாங்க. அது தடுக்கிறதுக்காக நானும் விஜயும் மிக முதலமைச்சர்களும் ரொம்ப நெருக்கத்தை கடைபிடிக்கிறோன்னு சொல்லி தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக எங்கள் தரப்பிலிருந்து நடத்தப்படுகிற நாடகம். போன திமுக ஆட்சி என்ன சொன்னாங்களோ அதை தான் இந்த ஆட்சி சொல்லியிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு அதை எடுத்துட்டு போறாங்க, மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும், நீங்க இங்க எடுங்கள மாநில அரசாங்கம். ஆனா அன்புமணி அவர்கள் இதையே அன்புமணி அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களிடத்திலே சொன்னார்கள், சொல்லி இதை பேசுங்க. நாங்கள் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எடுக்கட்டும், நீங்க எடுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. குஜராத் எடுத்திருக்காங்க, பீகார் எடுத்திருக்காங்க, நம்ம கர்நாடகாவில் எடுக்கிறாங்க, நீங்க எடுங்கன்னு சொல்லி இதே அண்ணன் அன்புமணி அவர்கள் சொன்னார். ஏன் இப்போ இவங்களை இன்சிஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? இப்போ இவங்களை அழுத்தம் கொடுக்க வேண்டியதானே? இப்படி அழுத்தம் கொடுத்தா எல்லா கட்சிக்காரனும் போயிடும். போனதை அணப்போறதுக்காக தான் பண்ணியிருக்காரு. ஸோ இளைஞர்கள்லாம் தாவேக்க நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, எல்லா கட்சிகள இருந்து போறாங்க, அது பாமகல இருந்தும் போறாங்க. பாமக அதிகமாக போயிட்டாங்க. முடிந்த அளவுக்கு அதை அணை போட்டு தடுக்கிறதுக்காக நானும் முதலமைச்சர்கள் நெருக்கமா இருக்கிறோம். அடுத்த கூட்டணி நாங்கள் வரப்போறோம்,
அப்படின்னு ஒரு ஒரு ட்ரமாட்டிக்கலாக ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி நிக்கட்டான சூழலை தானே நம்மள மாதிரி ஆட்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், இவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கிறவங்க ரொம்ப பக்கபலமா நிக்கணும் இல்லையா? யாருக்கு? பாமக. ஏங்க நான் தான் சொன்னேன் முதல்ல, தலைவருக்கு தொண்டர்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். தொண்டர்கள் எது நடந்தாலும் தலைவர்கள் கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் எங்க பாட்டாளி மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற செயல்பாடு. என்ன கொல்ல வராங்க. நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், அந்த கேஸ் வாபஸ் வாங்கப்பா. அந்த பையன் சின்ன பையன், கல்யாணம் ஆகாத பையன், அவன் வாழ்க்கை நம்ம கெடுக்க வேண்டாம். இவங்க 2 பேருமே ஒன்று போய் சேர்ந்து போயிட்டாங்க. அந்த பையன் மேலே நம்ம கொடுத்துருக்க வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டேன். என்ன கொலை செய்ய வந்த வழக்கை கூட அப்படின்ட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி எத்தனை ஆயிரம் பேர் ஏமாற்றப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க அந்த வழக்கை வாபஸ் பண்றது வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம்ல இப்ப நீங்க சொல்றீங்க. ஆமா, சேர்ந்துட்டாங்க. அவங்களே சேர்ந்த பின்னாடி பாவம் அந்த பையன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த பையன் தூண்டப்பட்டவன். தூண்டி தான் அவனை போய் அட்ரா இல்லை அட்ரான்னு அந்த பையன் அடிமைப்பட எனக்கு தெரியும். என் மேல ரொம்ப பாசமா இருக்கும். வேற வழி இல்லை. ஹைகமாண்ட் சொல்றாங்க. ஏன்னா அதே ஹைகமாண்ட் என்கிட்ட சொல்லிச்சு. முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்தார் சேலம், மத்திய அமைச்சர் அண்ணன், அவரு தயாநிதி மாறன் வந்தார். வரும் பொழுது அரசியல் ஏதோ பேசிட்டாரு. அன்னைக்கு என்னோட ஹைகமாண்ட் சொல்லிச்சு, காரை ஓட்ட செருப்பு அடின்னு. அதே ஹைகமாண்ட் அவனுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருக்கிறார் இதே மாதிரி. பாவம். இது தயாநிதி மாறனை தாக்குவதற்கு அருளை தாக்குவதற்கு அவருடைய கூட. இதுதான் அவங்களுடைய நாகரிகம். அந்த தாக்குதல் நடந்தப்பலாம் நீங்க ராமதாஸ் அவர்கள்ட்ட பேசியிருப்பீங்களா? அப்போ அவர் என்ன சொன்னார்? இப்போ அப்ப பேசல. ஏன்? எந்த தாக்குதல்? இந்த இப்ப உங்களை தாக்குதல் முயற்சி பேசணும் ரொம்ப வருத்தப்பட்ட மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மேல அவரு வேற எதுவுமே அதை பத்தி அதுக்கு பின்னாடி சொன்னதே வந்து அவர் வருத்தப்பட்டாருன்னு சொல்ல மாட்டீங்க. அவர் வருத்தப்பட்ட மாதிரி சொன்னாங்க அப்படின்றது. போன் பண்ணாரு. அதுக்கு விடுங்க, அதெல்லாம் ரொம்ப மன வலியா தான் இருக்கு. ஓகே. அந்த அவங்களுடைய நாடக சூழ்ச்சியில நான் மாட்டிட்டேன்னு வருத்தமா. முந்தின கேள்வி முன்னாடி அந்த கேள்வி ஏன் கேட்டிருந்தா அப்படின்னா, பாமக கட்சியில வந்து பெரிய எதிர்காலம் இல்ல, அந்த கட்சி கரைஞ்சிட்டு போகுது அப்படின்ற ஒரு அச்சம், தயக்கம் ஏதாவது இருக்குதா? அப்படி இருக்கிறனால சரி நம்ம இங்க வேற பக்கம் ஏதாவது போலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏதாவது உங்களுக்கு இல்ல உங்களுக்கு நேரடியாக இல்லாட்டியும் உங்களுடைய ஆதரவாளர் யாராவது இருந்து அவர்கள் யாராவது அந்த மாதிரியான வலியுறுத்தல்கள் ஏதாவது வைக்கிறாங்களா? பலவிதமான வலியுறுத்தல் சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்ல, பலவிதமான வலியுறுத்தல் இருக்கிறது. நான் வந்து இப்ப அது இப்ப சொல்றதற்கான காலம் இல்லை. அதற்கான காலம் வரும்போது உங்களை சொல்றேன். ஸோ அப்போ வந்து பாமகல இருந்தா பெரிய எதிர்காலம் இருக்காது அப்படின்ற குரல்கள் வந்திருக்கு அப்படின்றத நீங்க மறுக்கல? நான் மறுக்கல. அப்ப நிச்சயமா உங்களை வேற இடத்துல நம்ம சந்திப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அப்படிலாம் இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இல்ல இந்த குரல் வருது அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர நான் எந்த கட்சியும் சிந்திச்சு கூட பார்க்கல இதுவரையில. நான் தான் சொன்னேன்ல, 17 வயதுல 18 வயதுல கட்சிகள், 17 வயதுல கரெக்டா +1 படிக்கும்போது, +2 இல்லை +1 படிக்கும்போது இருந்து நான் எதையுமே பார்க்காதவன். இந்த நாள் வரை 35 ஆண்டுகள் ஒரே இயக்கத்தில் தொடர்ந்து செயலாற்ற இருப்பவன், ஒரே தலைவனுக்கு விசுவாசமாக இருந்தவன். ஆனாலும் கூட இன்றைக்கு நாங்கள்லாம் இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தில் உழன்று ஒரு மன வேதனையில் உழன்று கொண்டிருக்கிறோம். காலம் இதுக்கான மருந்தை போடணும் நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த நேர்காலம் மூலமா ஆதரவாளர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆதரவாளர்னு சொல்ல, ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா அவர்களை நம்பி வந்தவர்களுக்கு சொல்லுகிறேன். மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கும் பிரிவினை ஏற்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போனோம். மாநாடுகள், பொதுக்குழுக்கள், பொதுக்கூட்டங்கள். நான் என்ன ஒன்று சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு யாரும் அந்த அந்த இதை மனசில் வச்சு வேற மாதிரி அந்த முடிவு எடுக்க வேண்டாம். ஏன்னா நான் வேற அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு. நீங்கள் பொறுத்துருங்க, நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து ஏதோ ஒரு முடிவு எடுப்போம் என்பதை உங்களிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம தனித்தனியாக போய் நம்முடைய பலத்தை இழக்கிறத விட நீங்கள் என்ன முடிவு சொல்றீங்களோ அந்த முடிவு கேட்க தயாராகிறோம். மிக விரைவில் ஏதோ ஒரு இடத்துல கூடி நமக்குள்ளே ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஸோ அப்போனா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாமகலேயே ஒரு சில பேர் வந்து அதிருப்தியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு ஒருங்கிணைக்கிற ஒரு முயற்சியாக இதை ஒருங்கிணைக்கிற முயற்சி நான் இல்லை, அவங்களே தான் ஒருங்கிணைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம தனிச்சு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் கேட்குறீங்க
டிவிக்கு போகிறேன்னு கேட்குறீங்க, திமுக போகிறேன்னு கேட்குறீங்க, அதிமுக போகிறேன்னு கேட்கலாம், வேற என்ன இந்த கட்சிக்காச்சும் போகிறீங்களான்னு நீங்கள் கேட்கலாம், அல்லது தனியாக எங்கேன்னு கேட்கலாம். எங்கே போனாலும் நாங்களாம் பழகிட்டோம், ஒரு ஒரு உறவோடு பழகியிருக்கோம். இந்த உறவை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிறாங்க. மற்ற நம்ம கட்சியில் இதனால் வரையில் பாட்டாளி மகிழ்ச்சி தவிர வேறு எந்த கட்சியும் தெரியாதவர்கள் அப்படி வேதனைப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படலான்னு அவங்க சொல்கிறாங்க. எங்கே போனாலும் போகலாம், ஆனால் ஒருங்கிணைந்து போகலாங்கிறாங்க. அதுக்கான முயற்சி அவங்களும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்ற இடத்துல நான் போயிட்டுருக்கிறேன். பார்க்கலாம் சார், நீங்கள் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அரசியலேருந்தும் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த காலம் கனியும் போது மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திச்சு விரிவாக பேசலாம். நன்றி.